வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு காட்டு பழத்தை தான் காட்ட போகிறேன். நிறைய பேர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வெளியே தலை காட்ட முடியாமல் பகலில் வெயில் கொளுத்துன்னு கொளுத்துதுங்க. வெயில் கொஞ்சம் குறைஞ்ச உடனே சாயங்காலமாக எபியை கூட்டிகிட்டு இந்த பக்கமாக வந்தோமா, இங்கே பாருங்கள், இந்த பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. நாங்கள் சொக்கம்பழம்னு சொல்லுவோம். 1-2 பழத்தை பார்த்தோன்னே எங்கள் அம்மா உள்ளே இறங்கிட்டாங்க பறிக்க. தெரியாதவங்களுக்காக நான் கடைசியில் பழத்தை பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. பாதி பழம் காலியாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு முன்னாடியே குருவி, அணில் அப்படின்னு நிறைய பேர் விசிட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இப்போ உள்ள தலைமுறைக்கு இந்த பழத்தை பற்றி தெரிய வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா நம்ம படிக்கும்போது 2-3 கிலோமீட்டர் நடந்தே ஸ்கூலுக்கு போவோமா. போகிற வழியில் கிடைக்கிற மாங்காய், புளியங்காய், அதோட இப்படிப்பட்ட பழங்களெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருப்போம். நல்ல பழுத்த பழம் ஆரஞ்சு கலருக்கு மாறிடும். அப்படின்னா அந்த பழம் ரொம்ப ருசியாக இருக்கும், இனிப்பா. ஏற்கனவே 2-3 தடவை இந்த பழத்தை பற்றி நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்புறம் எப்பவும் போல் நாம் எப்போதும் நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.